ஆள் டயர்டாகிறாங்க, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய்க்கிறாங்கன்னா உடம்புல பெரிய வியாதிலாம் இருக்கவே தேவையில்லை. கொலான் வந்து கெட்டதாக இருந்தால் அடைச்சிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். 12 மணி நேரம் 16 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா ஆட்டோஃபேஜி, அதாவது செல்கள் புதுப்பிச்சு திருப்பியும் இளமையாயிடுறீங்கன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சி போட்டது. அதுக்கு தான் நொபேல் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஆயுஷ்மான் வந்து குடல் கழிவு நீக்க சிகிச்சையில் வந்து கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேலே பண்ணி ரொம்ப நல்ல பேர் எடுத்த ஒரு நிறுவனம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 90 வயதுக்கு உட்பட்டவர்கள் யார் ஒன்றா பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ ஒரு மனிதனுக்கு நோய் உருவாகிறதுக்கு காரணமே உடலில் கழிவுகள் தேங்கியிருந்தனால தான் நோய் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குடல் கழிவு நீக்கம் பண்ணணுமா, அப்படின்னா என்ன, அது யாரெல்லாம் பண்ணலாம்? சரி, ஒரே கேள்வியில் நிறைய இது பண்ணிட்டீங்க, இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்கிறேன். அதாவது இதுக்கு வந்து பேர் இங்கிலீஷில் கொலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கொலான் கிளென்சிங் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் குடல் கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ஏன் தேவை, எதுக்கு தேவை, இது உண்மையாகவே இது இருக்கா அப்படின்னா, தமிழ் மருத்துவத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, உடலில் கழிவு தங்குச்சுன்னா வியாதி வரும். இது சார் இப்போ தானே நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆயிரம் வருஷமாக நம்ம தமிழ் மருத்துவத்தில் என்னென்னா, குடல் கழிவு நீக்கு வந்து நிறைய மெத்தட் இருந்தது. முன்னெல்லாம் ஒரு சிவப்பு மாத்திரை, கருப்பு மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க, பேதி மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த உபவாசங்கள், அதாவது பௌர்ணமிக்கு ஒன்று, அமாவாசைக்கு ஒன்று, கிரகணத்துக்கு ஒன்று, இந்த மாதிரி உபவாசங்கள்லாம் பண்ணும்போது அந்த கழிவு வெளியேற்றம், விரதம் அப்படின்னு வரும்போது கழிவு வெளியேற்றம் ஆகும். இதை வந்து நம்ம ஆயிரம் வருஷமாக சொன்னப்போ யாரும் கேட்டுக்கல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் ஒருத்தர் இந்த ஒன்றா விரதத்தை நீ இருந்தினா ஆட்டோஃபேஜின்றது அதுக்கு நொபேல் அவார்டு வின் பண்ணிச்சு, நொபேல் பரிசு பெற்றார். வேறு ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல அவர். இந்த விரதம் இருந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் விரதம் இருந்தினா ஆட்டோஃபேஜி, அதாவது செல்கள் புதுப்பிச்சு திருப்பியும் இளமையாயிடுறீங்கன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சி போட்டது. அதுக்கு தான் நொபேல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டாக வந்து நொபேல் பரிசு கொடுத்ததில் வந்து இயற்கை மருத்துவத்துக்கு கொடுத்தது அந்த ஜப்பனீஸ் அவருக்கு தான் கொடுத்தாங்க, ஓஷிமி அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதனால் இது நம்ம ஊரில் வந்து இது 1000 வருஷமாக சொல்லின்னு இருக்கிறோம். இப்போ உடம்பு சுத்தமாக வச்சு, உள் உடம்பு சுத்தமாக வச்சிங்கன்னா, உங்கள் குடலை பெருங்குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாடு. ஒரு 100-200 வருடமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மருத்துவத்திலே எப்படின்னா இனிமா கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேச்சுரோபதியில் வரும், சித்த வைத்தியத்துலேயும் ஓரளவுக்கு இனிமான்னு கொடுப்பாங்க. அது வந்து ஆனால் அதெல்லாம் வந்து எப்படின்னா குடல் கழிவு நீக்க வந்து ஒரு அளவாக தான் பண்ணணும். ஒரு 1 இன்ச்சு 1 மீட்டர் ஹைட்டில் வச்சு ஒரு கப்பில் வச்சு தண்ணியை விடுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தது. இதையே வந்து இப்போ நவீன காலத்தில் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, யூரோப்பியன் போன்ற நாடுகளில் கொலான் ஹைட்ரோதெரப்பின்றதை வந்து ஒரு மிஷின் மூலமாக செய்கிறத பழக்கம் கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கொலான் ஹைட்ரோதெரப்பி தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒருத்தர் ஆள் வந்து நவீன மருத்துவத்துக்கு போகாமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கணுன்னா குடல் கழிவு நீக்க சிகிச்சை பண்ணணுன்றது ஒரு ரூலாகவே இருக்குது வெளிநாடுகளில், நல்லா வளர்ந்த நாடுகளில். இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டன், அதாவது இங்கிலாண்டு எல்லாம் போனீங்கன்னா வருஷத்துக்கு 2 தரம் கொலான் ஹைட்ரோதெரப்பி பண்ணுறது வந்து ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காலையும் பண்ணுறது இருக்குது. இது இந்தியாவில் நம்ம ஒரு பெரிய நிறுவனம். ஏன்னா நம்ம ஆயுஷ்மான் வந்து குடல் கழிவு நீக்க சிகிச்சையில் வந்து கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேலே பண்ணி ரொம்ப நல்ல பேர் எடுத்த ஒரு நிறுவனம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் இந்தியாவிலே நாங்கள தான் நம்பர் 1 இருப்போம்னு நினைக்கிறேன். அதிகமான குடல் கழிவு நீக்க சிகிச்சை பண்ணுற, ஏன்னா 2 மிஷின் பெரிய இது இருக்குது, யூனிட் இருக்குது. கைத்தேர்ந்த தெரப்பிஸ்ட்டு, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த குடல் கழிவு நீக்க சிகிச்சை வந்து பல விதமான இதுக்கு நல்லது. ஸ்ட்ரெஸ் மெயினாக, அப்புறம் வயிற்றில் தங்கி இருக்கிற நாள்பட்ட கழிவுகள் அதெல்லாம் வெளில வந்துடும். இது வந்து உடம்போட பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது தான் இதோட வேலையை. பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட்னா இப்படி போட்டால் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம உடம்பு, எப்போ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும். அந்த மூமெண்ட் கொஞ்சம் குறையும் போது தான் இதெல்லாம் மூமெண்ட்டு ஸ்லக்கிஷ் ஆகி வயிறு கான்ஸ்டிபேட்டடு, வயிற்று கடுப்பு, அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதுதான் மூலம், பைல்ஸு, அப்படிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். அது எல்லாத்துக்குமே இந்த கொலான் கிளென்சிங் வந்து கரெக்டான சமயத்தில் அந்த மாதிரி கான்ஸ்டிபேட்டட் பவலுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். இது நிறைய பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்கிற நாள்பட்ட கழிவுகள், பூச்சி, இதெல்லாம் வெளில எடுக்கும். அந்த பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட், அதாவது ஒரு தண்ணியை ஒரு கண்ட்ரோல் ப்ரெஷரில் அதை வச்சு உள்ளே விட்டு அந்த ஒரு 5 அடி இருக்குது பெருங்குடல்லாம், அந்த பெருங்குடலை சுத்தம் பண்ணுறது தான் இது.
ரொம்ப நவீன மருத்துவம். இதில் வந்து இப்போ நாங்கள் 35,000 பேர் பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த ஒரு அசம்பாவிதமும் கிடையாது. இது வந்து வேர்ல்டு வைடு அக்செப்டட் ட்ரீட்மெண்ட், FDA அப்ரூவ்ட் ட்ரீட்மெண்ட்டு. வெளிநாடுகளில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது இந்தியாவில் இங்கே ரொம்ப ஆயுஷ்மானில் மிகவும் இன்னும் நம்ம நியாயமான ஒரு இதில் இருக்கும். அதாவது ஒரு கொலான் கிளென்சிங் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு 2,000 ரூபாய் தான் ஆகும். அது ஐபியில் இருக்குது, இன்பேஷண்ட்டாக இருக்கும். ஓபியாக வந்து பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு 2,500 ரூபாய் இவ்வளோ தான். இது மொத்தமே ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நல்லபடியாக பண்ணி அனுப்பிச்சு அவங்களே கார் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய இன்வாசிவ் கிட்டிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணிவிடுவாங்க. இதுதான் கொலான் கிளென்சிங். ஓகே சார், இந்த கிளென்சிங் வந்துட்டு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை யார் எல்லாருமே பண்ணிக்கலாமா? 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 90 வயதுக்கு உட்பட்டவர்கள் யார் ஒன்றா பண்ணிக்கலாம். குடலுக்கு யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேட்டட் பவுல் மூமெண்ட் சரியா இல்லையோ, ஏற்றுக்கிட்டு வருது, மோஷன் போகலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். சில சமயத்தில் வயிறு பெருசாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா விசுனுக்கு நல்லாயிடும். அது மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ பெரிய அருமையான சிகிச்சை. ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டால் தான் பண்ணணுமா, இல்லை நார்மலாக இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதோட அவேர்னஸ் இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் வேறு இப்போ கொலான் கேன்சர்ன்றது ஒரு ரொம்ப காமனாக வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கணும் போது அவங்கெல்லாம் அந்த அனுபவப்பட்டு இல்லை அடிப்பட்டவங்க அது முன்னாடியே பண்ணிக்குவாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம். பட்டு தேவை இருக்கிறவங்க அந்த இப்போ கான்ஸ்டிபேட்டட் பவுல் சரியாக இல்லாதவங்களுக்கு ஐ திங்க் அது பண்ணலாம். என்ன கண்டிப்பாக பண்ணணும். சார், இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கொலான் கிளென்சிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதுக்கு நம்மகிட்ட வந்து மிஷினரிஸ் இருக்குது, அதை சூப்பராக பண்ணலான்ட்டு. அதை விட ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த கொலான் கிளென்சிங் பவுடர்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அதையே நம்ம எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணலாமான்ற நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு ப்ளீச்சிங் பவுடர், க்ளீனிங் பவுடர் மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கொலான் கிளென்சிங் பவுடர்லாம் எதுவுமே கிடையாதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பேதி மருந்துகள்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகபேதி மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இயற்கையான மூலிகைகளால் செய்யப்பட்ட சுகபேதி மருந்துகளாக இருந்தால் குட், வெல் அண்ட் குட். ஏன்னா பழைய காலத்து அப்படி தானே விளக்கெண்ணெய் குடிச்சு கூட நம்ம மோஷன் கிளியர் பண்ணி தானே இருந்தோம். அதெல்லாம் பண்ண இதுதான் இது தமிழ் மருத்துவம்ன்றது. பட் அதெல்லாம் பரவாயில்ல. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ க்ளீனிங் பவுடர் மாதிரி சொல்கிறீங்க, அப்படிலாம் போட்டெல்லாம் பண்ணால் இது வந்து குடல் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. நல்லா தெரிஞ்சுங்க, லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் கழிவு பொருள் போகிறதுன்னு. அங்கே தான் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனே நடக்கும். அங்கே வந்து ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கணும். ஹெல்த்தி பாக்டீரியா இருந்தால் தான் நியூட்ரிஷன்லாம் எடுத்து உடம்புல சத்தாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லைன்னா ஆள் டயர்டாகிறாங்க, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய்க்கிறாங்கன்னா உடம்புல பெரிய வியாதிலாம் இருக்கவே தேவையில்லை. கொலான் வந்து கெட்டதாக இருந்தால் அடைச்சிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். அதனால் இந்த க்ளீனிங் பவுடர்லாம் எனக்கு தெரியாது. இயற்கையாக மூலிகைகளில் அந்த முருக்கன் விதை பவுட்ரு இதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேதி நல்லா ஆகும். ஓவராக பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். அதனால் அதெல்லாம் நம்மளா இந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாது. ஆயுஷ்மானில் மருந்து இருக்குது, பல பெரிய மருந்து கம்பெனிகள், தமிழ் மருத்துவ கம்பெனிகள், சித்த மருந்தில் நல்ல பேதி மருந்துகள் இருக்குது, சாப்பிட்லாம். அட்வான்ஸ்டு பிரச்சனையாக இருக்குது உடனே உங்கன்னா இதுதான். இது வந்து கொலான் கிளென்சிங் நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இதை வந்து அனுபவித்து சொல்லும்போது நான் நிறைய கேட்டுக்கிறேன். பெரிய பெரிய மந்திரிங்க, பெரிய பெரிய விஐபிஸை பண்ணிட்டு வந்து, சார் சாமி சார் அந்த பையன் அப்படின்வாங்க அந்த தெரப்பிஸ்ட்டை. என்னன்னா அதை கான்ஸ்டிபேஷனால வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட ரிலீஃப் தெரியும். ஏன்னா ஒருத்தர் 2-3 நாளைக்கு ஒருத்தரெல்லாம் வெளியாகிறதெல்லாம் பார்க்கலாம், அப்படியெல்லாம் இருப்பாங்க அடைச்சிட்டு. அந்த மாதிரி இருந்தால் அவங்க வாழ்க்கை நரகமாயிடும். அதுக்கெல்லாம் இதுதான் வழியே, வேறு இதுதான் வழியே. எங்களுக்கு டெல்லியிலேருந்தெல்லாம் இங்கே வந்து பண்ணி போவாங்க. கொலான் கிளென்சிங்கில் வி ஆர் டாப். அந்த கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் உடம்புலேருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லை, பூச்சிகள் அதெல்லாம் போகும், அதெல்லாம் பார்ப்பாங்க. அது மிஷினில் பார்க்கலாம், நீங்கள் பண்ணும்போதே காட்டுவாங்க. ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். நிறைய பேர் சின்ன பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏதாங்க உணவு பழக்க வழக்கம் வந்து ஒரு பெரிய இது. அதெல்லாம் இது சரி பண்ணோம், கண்டிப்பாக நல்லா இருக்குது. இன்னொன்று, நாங்கள் அந்த 35,000 பேருக்கு பண்ணியிருக்கிறோன்னா இதில் வந்து ஒரு அசம்பாவிதம் கூட கிடையாது. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, உடல் கழிவு நீக்கி சிகிச்சைன்றது ஒன்று இருக்கா, இது என்ன இது உலகத்தில் அமெரிக்காவில் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ எங்களது ஒரு மிஷின் அமெரிக்கா மிஷின், ஓகே, ஒன்று. இன்னொரு மிஷினும் ஜப்பான் மிஷின், ஒன்றும் இப்போ கம்மியான இதெல்லாம் கிடையாது. இதுக்கு தான் இவ்வளோ தேவையா, இன்னும் தண்ணி அடிச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது. இதுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்டு ப்ரெஷர் கொடுத்து கண்ட்ரோல் ரிலீஸ் அதுவே பண்ணணும், மிஷினே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். ஸோ அதனால தான் இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் மிஷினரி தேவைப்படுது. நம்மக்கிட்ட அது நல்லா இது இருக்கும். அதே மாதிரி முதல் 2வது 5வது 10வதுன்னா நீங்கள் என்னமோ வேலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். 35,000 பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தர் கூட நல்லா எல்லாம் அருமையாக நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் கொலான் கிளென்சிங் நல்லா ஒர்க் பண்ணுது.
ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிட்டலில் நல்லா கொலான் கிளென்சிங் நல்லா பண்ணி அனுப்புவாங்க. ஓகே சார், சூப்பர். இப்போ இந்த கொலான் கிளென்சிங்க்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும், இது இந்த மாதிரி எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது? இதை பாருங்க, இப்போ நான் சொன்னேன் ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கணும்னு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தயிர் சாதத்தை வச்சாங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தி பாக்டீரியா உள்ளே இருக்கும். அந்த உணவில் இருக்கிற கடைசி இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு வெளில சக்கை போச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்யூஷன் இதுதான். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஜாலியாக ஓடி நாடின்னு இருக்கிறேன், ஆக்டிவ் பர்சன், அப்போது ஐ டோன்ட் நோ. அந்த அவங்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெரிய தீர்வு. சார், இந்த ஃபைபர் ரிச் டயட் வந்து குடலுக்கு நல்லதா? கண்டிப்பாக ஃபைபர் ரிச் டயட்டு தான் குடலுக்கு நல்லது. நார் சத்துள்ள உணவுகள், நல்லா கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நார் சத்துள்ள ஃபைப்ரஸ் கேரட்டு, நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஃபைபர்ஸ் கொடுக்கும், ஹெல்த்தி ஃபைபர்ஸ். அப்புறம் கூட ப்ரோபயோட்டிக்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ஹெல்த்தி கட்டுன்னா அந்த பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன், அது நல்லா இருந்ததுன்னா உடம்பு ஆளே நல்லா இருக்கலாம். அதனால் இந்த உணவு நீங்கள் கேட்டது அருமையான, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். சார், மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலே குடல் அடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தமா? அதாவது கண்டிப்பாங்க. அதாவது அந்த பெரிஸ்டாட்டிக் மூவ்மெண்ட் கம்மியாயிட்டு இந்த கழிவு வந்து வெளியில் போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் வந்துடும். மலச்சிக்கல்ன்றது எப்படின்னா தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துங்க, ஒரு 2 இன்ச்சு பைப் இருக்குதுங்க. 2 இன்ச்சு பைப்பில் தண்ணி போனால் ஒரு வேகத்தில் போகும், கரெக்டாக? அந்த 2 இன்ச்சு பைப்பு சைடில் ஃபுல்லாக துருப்பிடிச்சி 1 இன்ச்சு பைப்பு தான் கேப் இருக்குதுன்னா என்ன ஆகும்? அடைக்கும், போகாது. 1 இன்ச்சு பைப்பு வந்து 1/2 இன்ச்சு பைப் ஆகிட்டா என்ன ஆகும்? பைப்பே பெண்டுலாம் இல்லாமல் இப்படி கெட்டி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த இப்படி அமுங்க வேண்டிய குடல் விரிச்சு போக பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட்டே போயிடுச்சுன்னா மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த இதுவுமே விரிஞ்சு இதாக வேண்டியது எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக மலச்சிக்கல் இருந்தால் குடல் வந்து சரியாக அடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதில் உள்ள வந்து அடைப்புகள் நிறையா இருக்குது, அழுக்கு கழிவுகள் நிறைய தேங்கி போயிருக்கு. இப்போல்லாம் டாக்ஸிக் வேஸ்ட்னு வேற ஒரு வார்த்தை சொல்கிறோம், கண்டதும். இப்போ ஏன்னா மருந்துகள் எவ்வளோ இருக்குல்ல, உணவு முறை நிறையா அந்த மாதிரிலாம் வரும். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா கூட அது கூட கெட்டதாகிடும். ஹெல்த்தி பாக்டீரியா இருக்க வேண்டிய இடங்க அது, நுண்ணுயிர்கள் இருக்க வேண்டிய இடம். அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதை விட்டுட்டிங்கன்னா கெட்டு நீங்கள் பைப்பை ஃபுல்லாக அடக்கி வச்சுட்டு எப்படி ஆகும்? அதுக்கு தான் அந்த மாதிரி. அது கண்டிப்பாக உண்மையான விஷயம். சார், நல்லா நிறைய சாப்பிட்றாங்க, அது டைஜஷன் ஆகணுங்கிறதுக்காக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணி, சுடு தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சுடு தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? தண்ணி எப்போ குடித்தாலும் நல்லது தாங்க, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட்டு நீங்கள் அதையே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனாக கொடுத்தீங்கன்னா கிடையாது. அது அவர் இன்னொருத்தர் கூட கேட்டார், தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு ஜூஸ் போட்டு, இஞ்சி ஜூஸ் போட்டு காத்தால சுடு தண்ணி குடித்து பொண்ணா போகிறேன். குடித்தா நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான். இயற்கையான பொருளை கேட்குறீங்க, நல்லதுன்னு சொல்லுவேன். பட் அதுவே உங்கள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீவ் பண்ணுமான்னா கஷ்டம். நீங்கள் இப்போ எதுனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைன்னுவாங்க, அதை வந்து முதல் நாள் நைட்டு சாப்பிட்டா ஆளி விதை பவுடரை போட்டு ஒரு ஸ்பூனு போட்டு கொஞ்சம் கடுக்காய் அதெல்லாம் போட்டு இப்போ நைட்டே முதல் நாள் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் வீட்டு பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. பட் பாட்டி வைத்தியத்தையே வந்து பெரிய பிரச்சனைக்கு தீர்வாக சொல்லாதீங்க. நியாயமான பண்ணலாம், தப்பு இல்லை. ஒன்று எனக்கு நல்லா இருக்கணுன்றவங்க இதெல்லாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட்டு இதுவே வைத்தியமானா முழுசாக சொல்ல முடியாது. சார், இந்த கொலான் கிளென்சிங்க்கு வந்துட்டு அந்த யோகா மூலிமா ஏதாவது தீர்வு காண முடியுமா? ஏங்க, இது வந்து நல்ல கேள்வி, நல்ல பதில். ஏன் சொல்கிறேன்னா, யோகா மூலம் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளே பெரும்பாலும் உடலில் இல்லை. எல்லாத்துக்கும் யோகா நல்ல தீர்வு அமையும். அதுக்கு குறிப்பிட்ட ஆசனங்களை செய்யணும். அந்த ஆசனத்தை தேர்ந்தெடுத்து நல்ல கை தேர்ந்த ஒரு யோகா ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா இருக்கும். மொத்தமாக ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும். இந்த மாதிரி உடலில் எல்லாமே சர்க்குலேஷன் நல்லா ஓட்ட உறுப்புகளை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு யோகா ஒரு சிறந்த வைத்திய முறை. வைத்தியமாக இதுன்றத வாழ்க்கை முறை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்லாம் வரப்போகிறதில்லை. அதனால் யோகா இஸ் வெரி குட். சார், ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வயிற்றை சுத்தம் பண்ணாத, வயிற்றில் இருக்கிற கழிவுகளை க்ளீன் பண்ணாவே எடை குறையும், அதாவது வெயிட் குறையும் அப்படின்றாங்களே, அது உண்மையா சார்? உண்மை தான். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு இடத்துல குப்பை ஒரு 3/4 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குது குப்பை. அந்த குப்பையில் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா அந்த எடை குறைய தானே செய்யும். நாங்கள் இதெல்லாம் நிறைய பார்ப்போம்.
எல்லாருக்கும் அதே மாதிரி 1 கிலோ குறையுமா 2 கிலோ குறையுமா, சில பேர் 2.5 கிலோலாம் குறையும் பார்த்துருப்போம். ஒரு நாள் 2 நாளில் இந்த கொலான் கிளென்சிங் பண்ணிட்டு போது நல்லா குறையும். அதெல்லாம் வந்து ஓவராக வெயிட் இருந்து இல்லை அடாஸ் அட்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோனா குறையும். ஏன்னா வேஸ்ட்டு. சரி, வேஸ்ட்டே இல்லாமல் கொலான் கிளென்சிங் கேஸு வேறு பிரச்சனைகளுக்காக பண்ணுறவங்களுக்கு நடக்காதுன்னு. பட் ஓவர் வெயிட்டு ஒபீஸ் பர்சன்ஸுக்கு கண்டிப்பாக இது நான் வெயிட் குறையதை நிறைய பார்த்துருக்குறோம். ஏன்னா 35,000 பேருக்கு பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் பார்த்துருக்க மாட்டோமா, நிறைய பார்த்துருக்குறோம். சார், கொலான் கிளென்சிங்கிறது வருஷத்தில் எத்தனை டைம் பண்ணலாம்? அதாவது அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் ஆர் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து 1 முறை அல்லது 2 முறை இதுதான் நாங்கள் ஆயுஷ்மானில் சஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கர்கள் இங்கே வந்து ஆயுஷ்மானில் தங்கி 30 நாளில் 10 கொலான் கிளென்சிங் பண்ணிட்டு போவாங்க. 10 தடவை? 10 தடவை. அது அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். வரும்போதே அங்கேருந்தே கண்டிஷன் போட்டுன்னு வருவான், எனக்கு 10 கொலான் கிளென்சிங் பண்ணணும், எனக்கு உணவு வந்து நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது, பழம் காய்கறி மட்டும் போதும், வேக வச்ச பொருள்களே கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு செஷனுக்கு இதுக்கே $200 வாங்குவாங்க. $200 கிட்டத்தட்ட 14,000 ரூபா வந்துடும். ஸோ 16,000 இன்றைக்கி இருக்கிறது 16,000 17,000 வந்துடும். அது மாதிரி வரும்போது இவங்க அங்கேருந்து அமெரிக்காவில் வந்து போகிறதே அவங்களுக்கு சிக்கனமாக இருக்குன்றதுல 10 தரம் பண்ணிக்கிட்டு போவாங்க. அது அவங்களோட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வரும்போது நாங்கள் பண்ணி அனுப்புவோம். அதனால் இங்கே நாங்கள் 1லேருந்து 2 முறை பண்ணால் போதும்னு தான் சொல்லுவோம். ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி பிரச்சனையில் வர்றவங்க வந்து இங்கே நிறைய பண்ணிக்குவாங்க. அது நம்ம நாட்டில் அது பழக்கமாக இல்லை. சார், இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இப்போது கொலான் கிளென்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அனுப்பிச்சிடுவீங்களா? அதுக்கு சப்போர்ட் மெடிசன் ஏதாவது இருக்கா, தருவீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது துணை மருந்துகள் கண்டிப்பாக தேவை. அதாவது நீங்கள் ஒரே ஒரு நாள் இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டா எல்லாம் வந்துடுன்றது இல்லை. ஜென்ரலாக நான் பார்த்து கன்சல்ட் பண்ணால் யாருன்னா சொன்னாவே சொல்லுவேன், ஒரு 3-4 நாள் முன்னாடியே மருந்தை சாப்பிட்டுட்டு 4வது நாள் 5வது நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் மெடிசன் ஒரு மண்டலம் 48 நாள் 50 நாளைக்கு கொடுப்போம். கொடுத்தா அந்த குடல் க்ளீன் ஆகிடும். அந்த ஹெல்த்தி பாக்டீரியா வைக்கிற அந்த மாதிரி மெடிசன்ஸு அந்த மாதிரி கொடுத்துருவோம். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும், நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட்டு தேவை. ஆனால் எல்லாமே இயற்கை மருந்துகள் தான், எதுவுமே கெமிக்கல் கலப்பு ரசாயன கலப்பு இல்லாமல் செய்கிற சித்த மருந்துகள் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா சார் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சாதாரணமாக நம்ம ஓட்டக்கூடிய வண்டியை வந்துட்டு கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அதை வந்து சுத்தமாக தண்ணியை போட்டு கழுவுறோம். அந்த வண்டியவே அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ அழகாக பார்த்துக்கும் போது நம்ம குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக நம்ம ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஸோ அங்கே வந்து கொலான் கிளென்சிங் சூப்பரான முறையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக எல்லாருமே வந்துட்டு கொலான் கிளென்சிங் வருஷத்தில் 1 முறையாவது அல்லது 2 முறையாவது பண்ணிவிட்டு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஷா. தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா, நன்றி.